அன்பியம் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாயிருக்கிறோம். தெய்வமே, மது போதனை வாழ்வில் உம்மை ஆயிரக்கணக்கான மக்கள் அனுதினமும் தேடி நாடி வந்தார்கள். உம்மை சுற்றி எப்பொழுதுமே பெரும் கூட்டம் இருந்தது. மது நற்செய்தி பணியை செய்வதற்கு நூற்றுக்கணக்கான சீடர்கள் தேடி வந்தார்கள். அவர்களை நீ இருவராக அனுப்பி உமது குணமளிக்கும் போதிக்கும் பேய்களை ஓட்டும் அதிகாரத்தை கொடுத்தீர். அதிலிருந்து நீர் 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்தீர். அவர்கள் என்றும் உமது பணியோடும் இணைந்து வாழ வழி செய்தீர். இவர்களை விட மேலான பணி தூதுவர்களாய் செயல்பட்டவர்கள் அநேகம். படை என்ற பேய்களால் பீடிக்கப்பட்டவன் உமது வல்லமையால் விடுதலை பெற்றவுடன் உம்மோடு இருக்க வேண்டுமென விரும்புவான். ஆனால் நீர் அவனை உமது தூதுவராக மாற்றுவீர். உமது அற்புதத்தால் பார்வையை பெற்றுக்கொண்டவன் என்னை குணமாக்கி இயேசு என்று தூதுரை செய்வார். 38 ஆண்டு முடக்குவாதமுற்றவனை சுகப்படுத்தியவுடன் ஓய்வு நாள் என்றும் பாராமல் படுக்கையை தூக்கி கொண்டு உம்மை மகிமைப்படுத்தி செல்வான். ஆண்டவர், எங்களையும் நீர் தூதுவர்களாக வாழச் சொல்லுகிறீர். எங்களுடைய சொல்லும் செயலும் இணைந்து செல்லும் பொழுது, எங்களுடைய வாழ்வு நற்செய்தியாக மெளிரும் பொழுது, எங்களுடைய செயலில் அன்பும் சமாதானமும் வெளிப்படும் பொழுது நாங்கள் உம்முடைய தூதுவர்களாக இருக்கிறோம். எங்களை வழி நடத்தும். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.